ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்சி பிரியா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சன்னா மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி இந்த கப்பில் ஒரு கப் வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன். நைட்டு ஊற வச்சு கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானது 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பட்டை, ஒரு 3 கிராமு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நமக்கு ரொம்ப கோல்டன் கலரில் வரணும் தேவையில்லை. ஓரளவு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சீரகம், பெருஞ்சீரகம், பட்டையெல்லாம் நம்ம சேர்த்துருக்கனால டேஸ்ட்டும் அப்படியே நமக்கு மட்டன் சிக்கன் சுவையில் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவு நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சன்னா மசாலா நம்ம ரெடி பண்ணி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லா காம்பினேஷனுக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா தக்காளி வதங்கி வரட்டும். நல்லா தக்காளி பழம் மசஞ்சு நல்லா வெந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். நீங்கள் முந்திரி இருந்தாலும் முந்திரி எடுத்துக்கோங்க. இது நமக்கு நல்ல கிரேவி பதம் கொடுக்கும். டேஸ்ட்டும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும். நம்ம தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொட்டுக்கடலை ரொம்ப வதங்கணும் தேவையில்லை. ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டால் போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ரொம்ப விட்டு அரைக்க வேணாம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் பேஸ்ட்டு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி பச்சை வாசனை போய் நல்லா ஆயில் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போய் வரட்டும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் நான் வெறும் சில்லித்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்தளவு நல்லா வதங்கினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் மசாலா அரைச்சதுலேயே கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். கிரேவியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தோம், அதனால பார்த்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க வெள்ளை சுண்டலை நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க சுண்டல் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு நம்ம சேர்த்துருக்க தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றி நம்ம கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரட்டும். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் வற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ நான் ஒரு அரை மூடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா தேங்காய் பால் லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து நம்ம ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை. 1 நிமிஷம் அப்படியே விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு.
பார்க்குறப்ப சாப்பிடணும் போல் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறப்ப நம்ம சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனில் டேஸ்ட்டும் அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா ஒன்ஸு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.